இது யூனிட் 3 மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட் அண்ட் மேக்னெட்டிசம்ல क्वेश्चन நம்பர் 7 கான சொல்யூஷன் வால்யூம் 3 பேஜ் நம்பர் 152 ல क्वेश्चन என்ன அப்படினு பார்த்தோம்னா under the influence of a uniform magnetic field a charged particle moves with a constant velocity v in a circle of radius R. The time period of rotation of the particle is அப்படின்ற நாலு ஆப்ஷன் இருக்கு. அதாவது ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல ஒரு சார்ஜ் பார்ட்டிகல் சம் v என்ற வெலாசிட்டில மூவ் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அது சர்க்குலர் பாத்ல சுத்த ஆரம்பிக்கும். அப்படின்னா அது எவ்வளவு டைம் பீரியட்ல சுத்துது அப்படின்றது எதெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்கு, ரேடியஸையா இல்ல வெலாசிட்டியா இல்ல ரெண்டுமே இல்லையா அப்படின்றதான் क्वेश्चन. ஸோ அது பார்த்தோம் அப்படின்னா இது as usual ஒரு லொரன்ஸ் ஃபோர்ஸ் வச்சு வர்ற क्वेश्चन. ஸோ சப்போஸ் இது ஒரு சார்ஜ் பார்ட்டிகல், இந்த ரெட் கலர் டாட் அப்படின்றது ஒரு சார்ஜ் பார்ட்டிகல், அதோட மாஸ் அப்படின்றது m அப்படின்னு வச்சுப்போம். இது ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு, ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு பி வெக்டர்ன்ற ஃபீல்டுல என்டர் ஆகுது அப்படின்னு வச்சுப்போம். சப்போஸ் இது வந்து எந்த ஒரு வெலாசிட்டியுமே இல்லை, இது ஒரு ஸ்டாட்டிக் சார்ஜா இருக்கு அப்படின்னா இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுனால இந்த சார்ஜ் மேல எந்த ஒரு ஃபோர்ஸும் ஆக்ட் ஆக முடியாது. அப்படின்னா அங்க லொரன்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு ஒன்று வராது. சப்போஸ் இந்த சார்ஜ் பார்ட்டிகல் ஏதோ சம் வெலாசிட்டியில மூவ் ஆகுது அப்படின்னா இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல மூவ் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த லொரன்ஸ் ஃபோர்ஸ் வரும். அப்போ இந்த சார்ஜ் பார்ட்டிகல் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சர்க்குலர் பாத்ல சுத்த ஆரம்பிச்சிடும். ஸோ இதோட வெலாசிட்டிங்கிறது v வெக்டர். ஸோ வெலாசிட்டி வெக்டர் இந்த சார்ஜ் பார்ட்டிகல் மூவ் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும், இந்த வெலாசிட்டியில இது சர்க்குலர் பாத்ல சுத்த ஆரம்பிச்சிடும். ஸோ எப்பெல்லாம் ஒரு சார்ஜ் பார்ட்டிகல் சம் வெலாசிட்டியில மூவ் ஆகுதோ, மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல மூவ் ஆகுதோ, அப்ப ஆட்டோமேட்டிக்கா அது சர்க்குலர் பாத்ல சுத்த ஆரம்பிச்சிடும். ரைட். அப்படின்னா லொரன்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்றது பார்த்துருப்போம், முன்னே பார்த்துருப்போம். எஃபெக்டர் அப்படின்றது q × v × p, இது ரெண்டும் கிராஸ் ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ வெலாசிட்டி வெக்டர் கிராஸ் v வெக்டர் அப்படின்றது. ஸோ இந்த ரெண்டு ஃபேக்டர்னு பார்த்தோம்னா இங்க பர்பெண்டிகுலரா இருக்கு. ஸோ இதை நம்ம கிராஸ் ப்ராடக்ட்ல சிம்பிளை பண்ணி எழுதணும் அப்படின்னா எஃபெக்டர் அப்படின்றது qb sin θ k cap. சப்போஸ் வெலாசிட்டி வெக்டர்ன்றது i cap டைரக்ஷன்லையும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வெக்டர்ங்கிறது j cap டைரக்ஷன் இருக்குன்னா இந்த ரிசல்டன்ட் வெக்டர் லொரன்ஸ் ஃபோர்ஸ் வெக்டர்ங்கிறது k cap டைரக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மேட்டர் மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும், எஃப்ங்கிறது qvb sin θ அப்படின்னு கிடைக்கும். sin θ அப்படின்றது எங்க இருந்து வருது, sin θ அதாவது வெலாசிட்டி வெக்டருக்கும் b வெக்டருக்கும் உள்ள ஆங்கிள் அப்படின்றது தான் sin θ. இங்க வெலாசிட்டி வெக்டர் அப்படின்றது இந்த சர்க்குலர் பாத்துக்கு டான்ஜென்ட்டா இருக்கு. மேக்னெட்டிக் ஃபீல்ட் வெக்டர்ன்றது இதுக்கு சென்டர்ல பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன் நார்மல் வெக்டர்ல இருக்கு. அப்படின்னா b வெக்டருக்கும் b வெக்டருக்கும் உள்ள ஆங்கிள் அப்படின்றது 90 டிகிரி. அதே நேரத்துல இங்க என்ன ஆகுது, இந்த சார்ஜ் பார்ட்டிகல் சர்க்குலர் பாத்துல சுத்திட்டு இருக்கு அப்படின்னா இங்க வர வேண்டிய இந்த கொடுக்குற இந்த லொரன்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்றது இந்த சார்ஜ் பார்ட்டிகல் சர்க்குலர் ஆர்பிட்ல சுத்துறதுக்கான நெசசரி சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸை கொடுத்துரும். அப்படின்னா இங்க வர சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ்ன்றது எஃப்ங்கிறது mv²R, ஆர்ன்றது இந்த சர்க்குலர் ஆர்பிட்டோட ரேடியஸ். அப்படின்னா இந்த லொரன்ஸ் ஃபோர்ஸும் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸும் பேலன்ஸ் ஆயிடும். ஸோ qvb sin θங்கிறது லொரன்ஸ் ஃபோர்ஸ், சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ்ங்கிறது mv²R. ஸோ இந்த sin θ அப்படின்றது வெலாசிட்டி வெக்டருக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வெக்டருக்கும் உள்ள ஆங்கிள். இந்த ரெண்டு ஆங்கிளும் எப்படி இருக்கு அப்படின்னா 90 டிகிரில இருக்கு. சின்ஸ் θங்கிறது 90 டிகிரி அப்படின்னா sin θங்கிறது 1 ஸோ இதை சிம்பிளை பண்றோம் அப்படின்னா qb/m அப்படின்றது v/R கிடைக்கும். ஸோ v/R அப்படின்றது என்னன்னா ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா. பட் ஆங்குலர் வெலாசிட்டி அப்படின்றது டைம் பீரியட் வச்சு பார்த்தோம்னா 2π/t அப்படின்றது ஆங்குலர் வெலாசிட்டி. ஸோ இது ரெண்டையும் சப்ஸ்டிட் பண்றோம், ஒமேகாக்கு பதிலாக 2π/t சப்ஸ்டிட் பண்றோம் அப்படின்னா நமக்கு டைம் பீரியட் ஆஃப் ஆசிலேஷன் எவ்வளோ அப்படின்னு கிடைச்சிடும். 2πm/qb அப்படின்றது டைம் பீரியட் ஆஃப் ஆசிலேஷன். கொஸ்டின்ல பார்த்தோம்னா டைம் பீரியட் ஆஃப் ஆசிலேஷன் அப்படின்றது எதெல்லாம் டிபெண்ட் பண்ணிருக்கு. ஸோ பார்த்தோம்னா டைம் பீரியட் ஆஃப் ஆசிலேஷன் அப்படின்றது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மாஸ் ஆஃப் த சார்ஜ். ஸோ மாஸை டிபெண்ட் பண்ணிருக்கு, அந்த சார்ஜ் பார்ட்டிகளோட மாஸை டிபெண்ட் பண்ணிருக்கு. செகண்ட் பாயிண்ட் பார்த்தோம்னா டைம் பீரியட் ஆஃப் ஆசிலேஷன்ங்கிறது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு சார்ஜ், அந்த மேக்னிட்யூட் ஆஃப் த சார்ஜை பொறுத்து இருக்கு 1/q அப்படின்றது. தேர்டு பார்த்தோம்னா டைம் பீரியட் ஆஃப் ஆசிலேஷன்ங்கிறது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரென்த் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்ட். மூணு டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. பட் ஆப்ஷன்ஸ்ல பார்த்தோம்னா வெலாசிட்டியும் ஆரையும் வச்சு தான் கேட்டிருந்தாங்க. அப்படின்னு பார்க்குறப்ப டைம் பீரியட் ஆஃப் ஆசிலேஷன்ங்கிறது இண்டிபெண்டன்ட் ஆஃப் வெலாசிட்டி ஆஃப் த சார்ஜ் பார்ட்டிகல் அந்த ரேடியஸ் ஆஃப் த சர்க்குலர் ஆர்பிட். ஸோ அந்த v அண்ட் r இந்த டேர்ம் இங்க இல்லை,
அதனால டைம் பீரியட் ஆஃப் ஆசிலேஷன் அப்படின்றது இண்டிபெண்டன்ட் ஆஃப் ரேடியஸ் ஆஃப் த சர்க்குலர் ஆர்பிட் அண்ட் த வெலாசிட்டி ஆஃப் தி சார்ஜ்டு பார்ட்டிகல் அப்படின்றதான். ஸோ யூனிட் 3 மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட் அண்ட் மேக்னெட்டிசம் கொஸ்டின் நம்பர் 8க்கான சொல்யூஷன். இந்த கொஸ்டின் பேஜ் நம்பர் 152 வால்யூம் 3ல இருக்கு. கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, a bar magnet having a magnetic moment of 2 × 10⁴ joule per Tesla is free to rotate in a horizontal plane. A horizontal magnetic field B is equal to 6 × 10⁻⁻4 Tesla exists in this case. The work done in taking the magnetic slowly from the direction parallel to the field to the direction of 60 degree from the field is. அதாவது ஒரு horizontal magnetic field இருக்கு, அதுக்கு parallel ஒரு bar magnet இருக்கு. So horizontal magnetic field strength என்றது 6 × 10⁻⁻4 Tesla. bar magnet ஓட magnetic moment அப்படின்றது 2 × 10⁴ joule per Tesla. So இந்த magnet horizontal direction வந்து, அதாவது magnetic fieldக்கும் magnetic momentக்குள்ள direction வந்து 60 degree நான் rotate பண்ணேன் அப்படின்னா அதுக்கு நான் எவ்வளவு ஒர்க் பண்ணிருக்கணும் அப்படின்றதான் கொஸ்டின். ஸோ இதுக்கு 4 ஆப்ஷன் இருக்கு, எது கரெக்டான ஆப்ஷன் செக் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது இந்த ஆரஞ்சு கலர்ல இருக்கு இல்லையா, இது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் வெக்டர், இது ஹரிசாண்டல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வெக்டர் இருக்கும், எல்லாம் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட். இதுல ஒரு பார் மேக்னெட் வச்சிருக்கேன். இந்த பார் மேக்னெட்டோட மேக்னெட்டிக் மொமெண்ட் வெக்டர்ன்றது இந்த எல்லோ ஆரோ. ஸோ மேக்னெட்டிக் மொமெண்ட் இந்த டைரக்ஷன் இருக்கு. ஸோ இனிஷியலா பார்த்தோம்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் வெக்டரும் இந்த மேக்னெட்டிக் மொமெண்ட் வெக்டரும் பேரலா இருக்கு. ஸோ ஆங்கிள் 0. இதே நான் என்ன பண்றேன்னா, இந்த பார் மேக்னெட்டை நான் ஒரு 60 டிகிரி இந்த ஃபீல்டில் ரொட்டேட் பண்ணி வைப்பேன். ஸோ ரொட்டேட் பண்ணி வச்சேன் அப்படின்னா இந்த மேக்னெட்டிக் மொமெண்ட் வெக்டர் அப்படின்றது மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல இருந்து 60 டிகிரி ஆங்கிளில் டிஃபரெண்ட் ஆகும். அப்படின்னா நான் எவ்வளோ ஒர்க் பண்ணா இது 60 டிகிரி ஆங்கிளில் நிற்கும் அப்படிங்கிறதான் கொஸ்டின். ஸோ கிவன் அப்படின்னு பார்த்தோம்னா மேக்னெட்டிக் மொமெண்ட் வெக்டர் அப்படின்றது 2 × 10⁴ n கேப் ஜூல் பர் டெஸ்லான்றது. இந்த n கேப் அப்படின்றது டைரக்ஷன் வெக்டர். சப்போஸ் இது நார்மல் வெக்டர்னு எடுத்துக்கோம்னா n கேப் டைரக்ஷன் எடுத்துக்கலாம், மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன்லையும் n கேப் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ b வெக்டர் அப்படின்றது 6 × 10⁻⁴ n கேப் டெஸ்லா அப்படின்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் தீட்டா அப்படின்றது மேக்னெட்டிக் ஃபீல்ட் வெக்டருக்கும் இந்த மேக்னெட்டிக் மொமெண்ட்டுக்கும் உள்ள ஆங்கிள் அப்படின்றது தீட்டா அப்படின்றது 0 டிகிரில இருந்து ஃபர்ஸ்ட் 0 டிகிரில இருந்து 60 டிகிரியா மாறுச்சு அப்படின்னா எவ்வளவு ஒர்க் பண்ணிருக்கணும் அப்படின்றத இது பார்த்தோம்னா சொல்யூஷன் அப்படின்றது வெரி சிம்பிள். சின்ன ஃபார்முலா ஒர்க் டன் அப்படின்றது ஸ்கேலர் குவான்டிட்டி. ஸோ மேக்னெட்டிக் மொமெண்ட்டுக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வெக்டருக்கும் உள்ள டாட் ப்ராடக்ட். ஸோ டாட் ப்ராடக்ட் எடுத்துட்டோம்னா நமக்கு ஒர்க் டன் கிடைச்சிடும். ஸோ n வெக்டர் டாட் b வெக்டர் அப்படின்றது ஒர்க் டன். ஸோ டாட் ப்ராடக்ட் எடுத்துட்டோம்னா காஸ் தீட்டா அப்படின்றது. ஸோ ஒர்க் டன் அப்படின்றது nb காஸ் தீட்டா. ஸோ ஃபர்ஸ்ட் கான்ஃபிகரேஷன் பார்த்தோம்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் வெக்டரும் மேக்னெட்டிக் மொமெண்ட்டும் பேரலா இருக்கு. ஸோ ஆங்கிள் 0. ஸோ தீட்டா 1. ஸோ ஒர்க் டன் அப்படின்றது w1 அப்படின்றது mb cos theta 1 வச்சுக்கலாம். ஸோ தீட்டா 1 அப்படின்றது ஃபர்ஸ்ட் கான்ஃபிகரேஷன், இனிஷியல் கான்ஃபிகரேஷன்ங்கிறது 0 டிகிரில இருக்கு. ஸோ தீட்டா 1ங்கிறது 0, cos 0 அப்படின்றது 1 ஆயிடும். ஸோ மேக்னிடியூட்னு பார்த்தோம்னா இனிஷியல் ஒர்க் டன் அப்படின்றது 2 × 10⁴ 6 × 10⁻⁴. ஸோ இனிஷியல் ஒர்க் டன் அதாவது இது பொட்டன்ஷியல் எனர்ஜியா ஸ்டோர் ஆயிருக்கும், இது வந்து பிளஸ் 12 ஜூல்ஸா இருக்கும். ஸோ இனிஷியல் ஒர்க் டன் w1 அப்படின்றது 12 ஜூல். சப்போஸ் இந்த பார் மேக்னெட்டை நான் ஒரு 60 டிகிரி ரொட்டேட் பண்ணேன் அப்படின்னா ஒர்க் டன் 2 w2 அப்படின்றது nb cos theta 2 ஆகும். பட் theta 2ங்கிறது எவ்வளோங்க, இங்கே நார்மல் வெக்டர்ல இருந்து அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன்ல இருந்து 60 டிகிரி ஆங்கிள் இருக்கு. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் வெக்டருக்கும் மேக்னெட்டிக் மொமெண்ட் m வெக்டருக்கும் ஒரு ஆங்கிள் அப்படின்றது 60 டிகிரி. ஸோ theta 2 அப்படின்றது 60 டிகிரி. அப்படின்னா ஒர்க் டன் அப்படின்றது செகண்ட் கான்ஃபிகரேஷன்ல 2 × 10⁻⁴ × 6 × 10⁻⁴ into cos 60 டிகிரி ஆகும். cos 60 டிகிரி அப்படின்றது 1/2. ஸோ வேல்யூஸ் எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணோம்னா செகண்ட் கான்ஃபிகரேஷன்ல ஒர்க் டன் எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். ஸோ w2 அப்படின்றது 6 ஜூல் அப்படின்றது. இப்போ நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, 0 டிகிரில இருந்து 60 டிகிரி ரொட்டேட் பண்றதுக்கு எவ்வளவு ஒர்க் பண்ணிருக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இனிஷியலா பார்த்தோம்னா இனிஷியல் கான்ஃபிகரேஷன் இருக்க எனர்ஜி அப்படின்றது ஆர் ஒர்க் டன் அப்படின்றது 12 ஜூல். ஃபைனல் கான்ஃபிகரேஷன் இருக்கு 6 ஜூல். ஸோ நமக்கு என்ன பண்ணோம், w1ல இருந்து w2 சேஞ்ச் பண்றோம் அப்படின்னா சேஞ்ச் இன் ஒர்க் தான் வேணும். ஸோ தீட்டாங்கிறது 0 டிகிரில இருந்து 60 டிகிரியா மாற்றப்ப எவ்வளவு ஒர்க் பண்ணிருக்கணும். ஸோ டெல்டா டபிள்யூங்கிறது w1 மைனஸ் w2, அதாவது ஃபர்ஸ்ட் கான்ஃபிகரேஷன் இருக்க ஒர்க் டன் மைனஸ் செகண்ட் கான்ஃபிகரேஷன் இருக்க ஒர்க் டன் சப்ஸ்டிட் பண்ணோம்னா நமக்கு சொல்யூஷன் கிடைச்சிடும். ஸோ டெல்டா டபிள்யூ அப்படின்றது 6 ஜூல். ஸோ
6 ஜூல் அளவுக்கு ஒர்க் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா 6 டிகிரி ரொட்டேட் ஆகும். இதுதான் நமக்கு தேவையான